UAE-ல கோல்டன் விசா வாங்குறது இப்போ ரொம்ப சுலபமாக்கி இருக்காங்க. அதுல இருக்கக்கூடிய 5 ஸ்டெப்ஸ் என்ன, நீங்க UAE-ல கோல்டன் விசா வாங்குறதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. ஸோ நிறைய பேருக்கு இந்த மண்ணில் நான் பிறந்திருக்கேன், இந்த மண்ணிலே தான் நான் வாழணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கலாம். சில பேருக்கு ஃபாரின்ல போய் செட்டில் ஆகணுமேப்பா அப்படின்ற மாதிரியான ஆசையும் இருக்கலாம். அதன் அடிப்படையில் UAE-ல நீங்க கோல்டன் விசா வாங்குறதுக்கான சில ஈஸி ஸ்டெப்ஸ் தான் இப்போ வந்திருக்கு. ஸோ நம்பர் 1 என்னது ஈஸியாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல UAE-ல போய் கோல்டன் விசா வாங்கணும்னா அங்க ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும், இல்ல ஒரு பிக் லெவல் ஒரு பிசினஸ் அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்றது. பட் இப்போ அந்த மாதிரி எதுவும் இருக்கணும்ன்ற அவசியமே இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அப்டேட் பண்ணியிருக்கக்கூடிய ரூல்ஸ்ல நீங்க அங்க போய் கோல்டன் விசா வாங்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்ல ஒரு பெரிய பிசினஸோ இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸ்டில் உங்களுக்கு ஒரு லாங் டேர்ம் ரெசிடென்சி அங்கே இருக்கணும். அதாவது இந்த ஒரு விஷயம் எனக்கு அங்கே நான் த்ரூ அவுட் இருக்க போறேன், இதுக்காக தான் அப்படின்ற ஒரு ரெசிடென்சி நீங்க ப்ரொவைட் பண்ணணும். அது கண்டிப்பா தேவைதான். நம்பர் 2, ஃப்ரீலான்சர்ஸ்க்கும் ரிமோட் ஒர்க்கர்ஸ்க்கும் கூட இப்போ விசாஸ் ப்ரொவைட் பண்றாங்களாம். சோ ஒரு கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷனோ ட்ரேட் லைசென்ஸோ உங்களுக்கு இருக்கணும்னு அவசியம் இல்ல. உங்களுக்கு அங்க ஒரு ஃப்ரீலான்சிங் ஒர்க் இருக்கு, இல்ல ரிமோட் ஒர்க் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரூஃப் நீங்க காமிச்சாலே போதும், உங்களுக்கு விசாஸ் ப்ரொவைட் பண்ணப்படும் அப்படின்ற ஒரு சிம்பிளஸ்ட் ரூல் இப்போ வந்திருக்கு. மூன்றாவது, மினிமம் இன்கம் ப்ரூஃப் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க ஸ்டேபிளா உங்களுக்கு ஒரு இன்கம் வரணும். அது 4000 AED இருந்து 6000 AED வரைக்கும் per month, which is நம்மளுடைய இந்தியா அமௌண்ட்டுக்கு 90,000 இருந்து 1.2 lakh வரைக்கும் மந்த்லி ஒரு ஸ்டேபிளான இன்கம் இருக்கணும் அப்படின்றது தான். ஸோ இந்த ஒரு அமௌண்ட் அப்படின்றது அங்க இருக்கக்கூடிய ரெசிடென்ட்ஸ் வேற எந்த ஒரு பண பிரச்சனையும் இல்லாம அவங்கள ரிலை பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஸ்டெபிலிட்டியை கொடுக்கும். அதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அமௌண்ட். ஸ்டில் இது இதுக்கு முன்னாடி இருந்த ரூல்ல இருந்தக்கூடிய அந்த அமௌண்ட்ல இருந்து ரொம்பவுமே கம்மி ஆயிடுக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு மினிமம் அமௌண்ட் இன்கம் இருந்தாலே, இந்த நான் சொன்ன அந்த அமௌண்ட் இன்கம் இருந்தாலே நீங்க அங்க போய் ஒரு ரெசிடென்ஸா இருந்துக்கலாம். நம்பர் 4, சோ ஃபேமிலி ஸ்பான்சர்ஷிப்புமே இன்க்ளூட் பண்ணிருக்காங்க வித் 10 years வாரண்டி. அதாவது ஒரு பர்சன் மட்டுமே அங்க போறாங்க, அவங்களுக்கு ஒரு ஜாப் இருக்கு அப்படின்னா 10 years வாரண்டியோட வைஃப், குழந்தைங்க அவங்களையுமே கூட்டு வந்துக்கலாம். இது ரொம்ப தனிமையில இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு ஃபீலை கொடுக்கக்கூடிய ஒரு விசா ப்ராசஸாக இருக்கு. ஸோ ஃபேமிலி குழந்தைங்களுமே 10 years விசா வாரண்டியோட UAE-ல இருந்துக்கலாம். இந்தியன் ப்ரொஃபஷனல்ஸுக்கு ஒரு ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி UAE-ல அவைலபிளா இருக்கு. அதனாலே இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நிறைய பேர் அவைல் பண்ணிக்கிறாங்க. எந்தெந்த ப்ரொஃபஷன்ல இருக்கிறவங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு IT ப்ரொஃபஷனல்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ், கன்சல்டன்ட்ஸ், ஈவன் ஆர்டிஸ்ட் கூட இதுக்காக அவைல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ப்ரொஃபஷனல்ஸ்க்குலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா அமைஞ்சிருக்கு. லைஃப் ஸ்டைல் ஃபிளெக்சிபிலிட்டிக்காகவும், பெட்டர் டாக்ஸ் கண்டிஷன்ஸ்க்காகவும், லைஃப் ஸ்டைல் ஃபிளெக்சிபிலிட்டியா இருக்கட்டும், இல்லை ஒரு பெட்டரான டாக்ஸ் கண்டிஷன்ஸா இருக்கட்டும், அதை தான் ஒரு குளோபலான ஒரு ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும். குளோபல் லெவலில் நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வேற இடங்கள்லையுமே இப்போ இந்த ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பெற்றுட்டு வரணும். இந்த மாதிரியான சில ரீசன்ஸ்க்கு நிறைய பேர் இதை அவைல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களுமே UAE-ல இந்த விசா அவைல் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த கேட்டகரிஸ்குள்ள நீங்க வரீங்களா அப்படின்றத பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்க அவைல் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி இருந்த ரூல்ஸை விட இப்போ ரொம்ப ஈஸியாக்கி இருக்கிறாங்க ரூல்ஸ். இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்து இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல என் கூட ஷேர் பண்ணலாம்.